வெல்கம் டு MK TNPSC ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 28, 29 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். ஸோ கிராமப்புறங்களில் 100 நாள் வேலையை உறுதி செய்யும் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் தான் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து சம ஊதியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து 100 நாள் வேலையில் வந்து இந்த ஏரிக்கரைகள் குளங்கள் இது எல்லாமே வந்து சீரமைக்கும் பணியில் தான் இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை எந்த வருஷம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 2005 கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஊதியம் வந்து 4 முதல் 10% வரை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து அடுத்து வந்து இன்னும் காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் வந்து ரூபாய் 400 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த ஆண்டு அவங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு அப்படின்னா அந்த ஏப்ரலுக்கு மேலே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஊதியம் வந்து 4 முதல் 10% வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா விஜில் செயலி. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்கையா, ஸோ அதுதான் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நடத்தை விதிமீறல் உட்பட தேர்தல் தொடர்பான புகார்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு இந்த விஜில் செயலி வந்து பயன்படுத்தப்படும். ஸோ இதில் என்ன வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நிகழ்நேர வீடியோ அல்லது புகைப்படத்தை அனுப்பினால் அந்த ஆதாரம் அடிப்படையில் 100 நிமிடங்களில் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நிமிஷம் அப்படின்னா 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த டைமுக்குள்ளேயே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம் 8% வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸோட எக்கானமி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு வந்து பொருளாதாரம் வந்து 8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா IMF செயல் இயக்குனர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம 4வது பார்த்தோம் அப்படின்னா டைகர் ட்ரையம். இது வந்து என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முப்படை வீரர்கள் பங்கேற்கும் 14 நாட்கள் கூட்டுப்பயிற்சி. ஸோ இது வந்து முப்படையுமே சேர்ந்தது, அதாவது இந்தியா அமெரிக்கா முப்படையும் சேர்ந்தது. இது 14 நாட்கள் வந்து கூட்டுப்பயிற்சி வந்து நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவில் தான் வந்து நடைபெற்று வருது. அடுத்து வந்து 5வது பார்த்தோம் அப்படின்னா ILO வந்து ஒரு ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இளைஞர்களின் வேலையின்மை வந்து இப்போ வந்து 83% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ 83% இருக்குது அப்படின்னு ILO வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீகேப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இது வந்து கிராமப்புறங்களில் 100 நாள் வேலையை உறுதி செய்யும் திட்டம். இது வந்து 2005 கொண்டு வரப்பட்டது. ஊதியம் 4 முதல் 10% வரை உயர்த்தப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா விஜில் செயலி. இது வந்து நடத்தை விதிமீறல் உட்பட தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க. இது வந்து நிகழ்நேர வீடியோ அல்லது புகைப்படத்தை அனுப்பினால் அடுத்த அந்த ஆதாரம் அடிப்படையில் 100 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம் 8% வளரும். IMF செயல் இயக்குனர் தகவல். 4வது டைகர் ட்ரையம். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முப்படை வீரர்கள் பங்கேற்கும் 14 நாட்கள் கூட்டுப்பயிற்சி விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவில் நடைபெற்று வருகிறது. 5வது ILO ரிப்போர்ட். இந்தியாவின் இளைஞர்களின் வேலையின்மை வந்து 83% இப்போ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் 28, 29 கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.